லேட்டஸ்டா அசீம் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல அந்த நிருபர் இந்த மாதிரி அசீம்ட்ட கேட்டிருக்காங்க, இந்த பிக் பாஸ் சீசன் 7 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுல அர்ச்சனா வின் பண்ணிருக்காங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அசீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பிக் பாஸ் சீசன் 6 நடந்துகிட்டு இருக்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த சீசன் 6 ரொம்பவே மோசம் டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சீசன் 7 பார்த்ததுக்கு அப்புறமா எப்பா இந்த மாதிரி ஒரு கேவலமான டாக்ஸிக்கான சீசன் இதுவரைக்கும் வந்ததே கிடையாது, இனிமேலும் வரப்போறதும் கிடையாது, அவ்வளோ கேவலமா இருக்காங்க இதுக்குள்ள இருக்கவங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதுக்குள்ள இருந்தவங்கலாம் ரொம்பவே வன்மத்தோட இருந்தாங்க. கேட்டிங்களா அர்ச்சனா ஜெயிச்சதை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்ட்டு. நான் என்ன நினைக்கிறேன்னா, பிரதீப் தான் என்ன பொறுத்த வரைக்கும் டைட்டில் வின்னர், சீசன் 7 டைட்டில் வின்னர் அவர் தான். ஏன்னா அவர் தான் மக்களோட ஓட்டுப்படி ஜெயிக்கிற நிலைமையில இருந்தாரு. அப்படி இருந்த ஒருத்தர சதி பண்ணி வெளில அமிச்சிட்டு அதுக்கப்புறமா அது யார் ஜெயிச்சாலுமே அதை வந்துட்டு என்னால ஏத்துக்க முடியல. அர்ச்சனா ஜெயிச்சது எனக்கு சந்தோஷம் தான், இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பிரதீப் தான் ரியல் டைட்டில் வின்னர். அது மட்டும் இல்லாம மாயா மட்டும் என்னோட சீசன்ல இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் நான் 2வது வாரத்துல ஓட விட்டுருப்பேன். அதாவது பிரதீப் வந்துட்டு எல்லாரையுமே நம்பினாரு, அவர் வந்துட்டு ரொம்ப நல்லவரா இருந்துட்டாரு, அதனால மாயாவை நம்பி பக்கத்துல வச்சுக்கிட்டாரு, அவருக்கே கடைசியில ஆப்பு வச்சுட்டாங்க. ஆனா நான் இந்த மாதிரி ஆட்களை எப்பவுமே நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.